ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் மேட் இன் 8 வருது. இது 8 மூலையும் வந்துட்டு ஒயிட் வந்துட்டு வின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ட்ராப் தான் இது. வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். டேஷ் டிஃபென்ஸ் பார்க்கலாம். D4 மூவ் பண்ணுறேன். இதில் ஒரு ட்ராப் இருக்குது, இங்கே பாருங்கள். F5 மூவ் பண்ணுறாங்க. பான் வந்துட்டு F5 மூவ் பண்ணுறாங்க. D4க்கு F5. நெக்ஸ்ட்டு இந்த பிஷப்பை G5 கொண்டு போகிறாங்க. இந்த பிஷப்பை தடுக்கிறதுக்காக பானை H6 புஷ் பண்ணுறாங்க பிளாக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பான் பேக்கில் வருது. H4 வச்சிட்ட பிறகு மறுபடியும் டபுள் ஸ்டெப் மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா அடுத்து வந்து லாக் ஆகுது இல்லையா? ஸோ G5க்கு பண்ணுறாங்க. பிஷப் வந்துட்டு லாக் ஆகுது. ஸோ பிஷப் வேறு வழி கிடையாது, G3 வருது. மறுபடியும் F4 புஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மூவ் பண்ணுறாங்க. இது ஒரு குட் மூவ்ங்க. இங்கே E3 புஷ் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் இவங்க இதை வெட்டினாலோ இல்லை இதை வெட்டினாலோ குயினால் இங்கே போட்டு செக்மேட் ஆகுது. சரிங்களா? அதனால் இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் பிளாக் அந்த மாதிரி பண்ணலை. சரிங்களா? அடுத்த மூவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பானை மூவ் பண்ணுறாங்க. ஹெச் பானை வந்துட்டு H5க்கு மூவ் பண்ணுறாங்க. இது ஏன்னா, சரி இங்கே குயின் வைக்க முடியாது இல்லையா? குயின் வெட்டினா இது வெட்டிடும். ஸோ அதனால் இந்த பானை இங்கே வைக்கிறாங்க. அடுத்து புஷ் பண்ணி அடுத்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒயிட் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிஷப் இருக்குல்ல, D3ல் வைக்கிறாங்க. பிஷப் D3ன்னு வைக்கிறாங்க. பிஷப் D3 வச்சு இங்கே செக்மேட் பண்ணலான்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பிளான் பண்ணி ரூக் H6 வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க ஒரு முக்கியமான ஒரு மூவ் பண்ணுறாங்க. குயினால் இதை வெட்டி செக்குன்றாங்க. ரூக் இன்ட்டு குயின்னு. ஸோ செக்மேட்டு. இதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம செஸ் ட்ராப் பற்றி பார்த்தோம். இது மேட் இன் 8 வருது. சரிங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மள்ட்ட இன்னும் பேசிக் வீடியோஸும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதுவும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்றதை அழுத்தினீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.